அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்க கதை என் பிரிய சகி. இந்த கதையோட இறுதி பாகத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோர்ட்டில் நீதிபதியோட தீர்ப்பை கேட்டதும் அங்கே உட்காந்துட்டு இருந்த மைனாவதி துள்ளி குதிச்சு ஓடி வந்து மகனோட கையை இறுக பிடிச்சி அங்கே தூரமாக நின்றுட்டு இருந்த சத்யாவை மெதப்போட பார்த்தா. என் மகனை என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்கணும்னு நினச்சல, இப்போ பாத்தியா விதி உன் மகனையே உன்கிட்டேருந்து பிரிச்சிடுச்சு இல்லை நான் பிரிச்சிட்டேன் அப்படின்னு வெற்றியோடு அவளை பார்த்தா. நீதிபதி 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறதா சொல்லும் பொழுது ராமோட மனசு தான் வேதனையில் துடிச்சுது. அவன் சத்யாவை உண்மையிலேயே உயிருக்குயிராக நேசிச்சான். அதனால தான் இந்த நிரந்தர பிரிவை அவனால் கொஞ்சம் கூட எடுத்துக்க முடியல. மனசு ரொம்பவே வலிச்சுது. ஒருவேளை அம்மா இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாக்காம இருந்திருந்தா அவனும் ஏதோ கோவத்தில் அவளை திட்டினதோட அவளை மன்னிச்சும் விட்டு இருக்கலாமோ என்னமோ. ஆனால் அம்மா அவளை வெளியே அனுப்பியே ஆகணும்னு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டா. அதையும் மீறி போனா நான் வெளியில போயிடுவேன்னு அவனை மிரட்ட ஆரம்பிச்சதால அவனால் அது மீறி எதுவுமே செய்ய முடியல. அன்னைக்கு கூட அவளை அவளோட வீட்டில் ஒப்படைக்க போனப்போ ஆளாளுக்கு சத்யாவை தான் கேவலமாக பேசினாங்க. அதை கேட்கும் பொழுது அவனுக்கு ரத்தம் கொதிக்க தான் செஞ்சுது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அப்பவும் அவன் அமைதியாக தான் இருந்தான். தனியாக குழந்தையோட அவஸ்தைப்படும் பொழுது அதை ஒரு வாய்ப்பாக நினச்சி அந்த கேடுகட்ட முரளி அவள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதை ஒரு குழந்தைய போல எவ்வளோ பரிதவிப்போட வந்து தன்கிட்ட சொன்னா. எதுக்கு? அந்த முரளியோட எலும்ப அடிச்சு நொறுக்குவேன்ற நம்பிக்கையில தானே. ஆனா எனக்குள்ள இருந்த மிருகம் அதை என்ன பண்ணுச்சு? என்னோட அம்மாவை சந்தோஷப்படுத்துறதா நினைச்சு அவ கையில இருந்த அவ குழந்தை இப்படி கதற பிடுங்கிட்டேனே. இப்படி எல்லார் பேச்சையும் கேட்டு நான் ஆசையா விரும்பி தாலி கட்டின என் பொண்டாட்டியோட நடத்த சரியில்லைன்னு சொல்லி கோர்ட்டு வரைக்கும் கொண்டு வந்து அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேன். இந்த பாவத்தையெல்லாம் நான் எங்க போனாலும் கழுவ முடியுமா என்ன? இல்லை எத்தனை கோர்ட்டு படி ஏறினாலும் இந்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைக்குமா? இதோ இப்போ கூட தனக்கு எதிராக கிடைச்ச இந்த தீர்ப்புக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு ஓடினாலே அவளை பார்க்கும்பொழுது அவன் மனசு பதப்பதிச்சுது. உண்மையிலேயே கருவில சுமந்து வலிகளை எல்லாம் தாங்கி பெத்தவ அவதானே, அவளுக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஐயோ ராம், அவ என் பேரனை தூக்கிட்டு ஓடுறா பாடுறா, பார்த்துட்டு சும்மாவே நிக்கிறியே, போய் என் பேரனை தூக்கிட்டு வா, மைனாவதி அம்மா கத்தினா. ஏம்மா, இப்படி உன் பிள்ளையோட பிள்ளை உன் பேரனுக்காகவே நீ இப்படி பதப்பதைக்கும் பொழுது பெத்தவளாச்சேம்மா, அவ உயிரையே அவகிட்டேருந்து பறிக்கிறோமே, அவ சும்மா இருப்பாளா என்ன? அம்மாவோட முகத்தை கூட நிமிந்து பார்க்க விருப்பம் இல்லாம அங்கிருந்து எழுந்து போனான். அதுக்குள்ள 2 பெண் போலீஸ் வந்து நீதிபதியோட உத்தரவை கேட்டு விரட்டிக்கிட்டு போய் அவளை அடிச்சு குழந்தையோட கொண்டு வந்து நிறுத்தினாங்க. என் அபிய யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது ஏன் புள்ள, தயவு செய்து யாருக்கும் கொடுக்காதீங்க, என்கிட்டயே கொடுத்துருங்களேன் அப்படின்னு கதறி அழுதா. அதை பார்க்க கூட மனசு இல்லாம ராம் வேற பக்கமா திரும்பிக்கிட்டான். ராமுக்கு குழந்தைய தர அவன் வாங்கி அவன் அம்மா கிட்ட கொடுத்தான். மைனாவதி பேரனை மார்போடு அணைச்சிக்கிட்டான். என்னங்க உங்க காலில் விழுந்து தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்களேன். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நான் தப்பானவளா? உங்களை உண்மையா நேசிச்சதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? அப்பா, அம்மா, அண்ணன், ஏன் இப்போ என் பிள்ளைன்னு எல்லாரையும் என்கிட்டேருந்து பறிச்சிட்டீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாங்க, யாருமே வேண்டாம், என் பிள்ளைய மட்டும் கொடுத்துருங்களேன். எல்லாத்துலேயும் பெரிய சோகம் புத்திர சோகம்னு உங்களுக்கு தெரியாதா? அபி இல்லாமல் என்னால் எப்படி உயிர் வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். அவன் காலை பிடிச்சி மன்றாடி அழுதா. ராம், என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? கிளம்பி இங்கேருந்து. அம்மா அதட்டெல்லாம் சொல்ல அதுக்கு கட்டுப்பட்டவன் போல வேகமாக அங்கேருந்து கிளம்பினான். அவனை பின்தொடர்ந்து ஓடி வர அங்கிருந்த பெண் போலீஸ் அவளை பிடிச்சுக்கிட்டாங்க. அவ கதற அதை பார்த்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனாங்க. கார்ல குழந்தையோட வந்து உட்கார அபிலாஷ் அம்மாவை தேடி அழ ஆரம்பிச்சான். ஒரு தாயோட பாசத்துக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் ஏமாத்திரம். அவங்க கிட்ட இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு கார் பின்னாடியே வேகமா ஓடினா. அபின்னு கத்திக்கிட்டே ஓடினா. காரும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. அவ போக அவ பின்னாடி போலீஸ்காரங்களும் ஓடினாங்க. ராம், என்ன இப்படி போற, வேகமா போ அப்படின்னு திரும்பி பார்த்துக்கிட்டே அவன் அம்மா சொன்னான். மெல்ல திரும்பி பார்த்த ராமுக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஒரு குதிரையோட பாய்ச்சலோட ஓடி வந்துகிட்டு இருந்தா சத்யா. கொஞ்ச தூரத்துல கீழே பெரிய சிமெண்ட் கல் இருக்கிறத பார்க்காம நேரா பார்த்து ஓடி வந்து
கல் தடுக்கி கீழே விழுந்தா. அவன் நடக்க போற விபரீதத்தை முன்கூட்டியே உணர்ந்தவனா ஐயோன்னு அலற. இவ தரையில கீழே விழறதுக்கும் சரியா இருந்தது. தலையில பலமா அடிபட்டு ரத்தம் குபு குபுன்னு பொங்கி வந்துச்சு. அவன் காரை நிறுத்தி இறங்கி வர்றதுக்குள்ள அவ ஆழ்ந்த மயக்கத்துக்கே போயிருந்தா. ராம், எங்க போற? நீ முதல்ல காரை எடு அப்படின்னு அம்மா சொல்ல அந்த வார்த்தையை அலட்சியப்படுத்திட்டு சத்யா கிட்ட போனான். போலீஸ்காரங்க அவளை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நடக்க கூடாததா தான் இருந்துச்சு. பலமா தலையில் அடிபட்டதால கொஞ்சம் சித்தம் கலங்கி போயிட்டான் தான் சொல்லணும். சேலத்துல இருந்த ஒரு மனநல ஹாஸ்பிட்டலுக்கு அவ அனுப்பப்பட்டா. இங்க வீட்டுக்கு வந்திருந்த ஹரி டயர்டா கண்ணை மூடி சோஃபால உக்காந்தான். ரொம்ப கட்டாயப்படுத்தின பிறகு ஒரு சில வார்த்தைகள் பேசினான். சேலத்துல இருந்து எப்ப வந்த சத்யா? 2 மாசம் ஆச்சு. குணமாயிட்டதால இங்கேயே ஒரு சேவை மையத்துல வேலை போட்டு கொடுத்தாங்க. அங்கேயே தங்க இடமும் கொடுத்துருக்காங்க. அது சரி, அபிலாஷ் எப்படி கண்டுபிடிச்ச? வீடு மாறிட்டதால ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எப்படியோ ஒரு வழியா சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். உங்க வீட்டு பக்கம்லாம் வந்து நான் சுத்தி இருக்கேன். அபியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறப்ப ஒரு வாட்டி கார்ல பார்த்தேன். சொல்லும் பொழுதே அந்த மன வலியினால அவளால பேசக்கூட முடியல. கண்களை திறந்தவளோட நேர் எதிரா பிரம்மாண்டமான மாலை போடப்பட்ட ஒரு போட்டோவுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தா மைனாவதி. சார், கொரியர். வாசல்ல குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். ஹேமாவும் ரூம்குள்ளேருந்து வந்தவ நேரா வாசலை நோக்கி போனா. ஹரிங்கிறது என் ஹஸ்பண்ட் தான். கையெழுத்து போட்டுட்டு கவரை வாங்கினா. உங்க பேரு மேடம்? ஹேமா. கேட்டவன் அங்கிருந்து கிளம்பினான். கவரோட உள்ள வந்தவ ஹரின்ற ஹரிராம் கிட்ட கொடுத்துட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. ஹரி சலனமே இல்லாம அவளை திரும்பி பார்த்தான். வரட்டு கோபம் காணாம போய் அந்த பளிங்கு முகத்துல இப்போ கொஞ்சம் காதல் படர்ந்திருந்தது. பேங்க் சம்பந்தமா தான் ஏதோ லெட்டர் வந்திருந்து. படிச்சுட்டு டேபிள் மேல வச்சான். ஹேமா அவன் தலையை கோதினான். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? சாப்பிடலாம் வாங்க. பசிக்கல ஹேமா. ஆட, என் மேல இருக்க கோவத்துல சாப்பாட்டுல எதுக்கு காட்டணும்? என் பிள்ளை விஷயத்துல அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்களேன்ற கோபம்தான். வேற எதுவும் இல்லை எனக்கு உங்க மேல. உங்க பிஸ்னஸ் டென்ஷன்ல இப்படி போலீஸ் கேஸுன்னு எல்லாம் உங்களால அலைய முடியாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவளை விட்டுட்டீங்கன்னு எனக்கு புரியுது. அதனால உங்க மேல அனாவசியமா கோவப்பட்டதுக்கு நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. அவ சொல்ல மனசு ஒரு மாதிரி பேசைய அவ கைய பிடிச்சான். கோபம் எல்லாம் ஒன்றும் இல்லையம்மா, பசிக்கல, வேணும்னா உனக்காக சாப்பிட்றேன் கொஞ்சமா, சரியா? சரி வாங்கன்னு அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனான். பேருக்கு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போனான். கல்யாணம் ஆன புதுசுல அவனும் சத்யாவும் அந்த அம்மன் கோயிலுக்கு தான் போவாங்க. அதனால தான் அவளும் என்ன போலவே அங்க போயிருக்காளோ என்னமோ. ஏமா அவன் பக்கத்துல வந்து அவனுக்கு கிச்சு கிச்சு மூட்டினான். சாருக்கு என்ன ஞாபகமோ பலமான யோசனையில இருக்கீங்களே கேட்டுக்கிட்டே வந்து படுத்தா. சத்யா இப்படி கொஞ்சினதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவனால ஹேமாவை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. சாரி ஹேமா, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன். பிஸ்னஸ் டென்ஷன் வேற, தலை ரொம்ப வலிக்குது. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? நாசுக்கா மேற்கொண்டு ஹேமா கிட்ட பேசாம தவிர்த்தான். சாரி டியர், தூங்குங்க அப்படின்னு அவனை தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு அபிலாஷ நடுவில் போட்டு அவளும் தூங்கிட்டா. அவனுக்கு தான் தூக்கம் வர முரண்டு பண்ணிட்டு இருந்துச்சு. ஹேமாவை கல்யாணம் செஞ்சது கூட அம்மாவோடைய வற்புறுத்தல்னாலையும் அவ உண்ணாவிரதம் இருந்து பிடிவாதம் பிடிச்சதுனாலையும் தான். ஹேமா மைனாவதியோட அண்ணமகன்றதால அவளை அவனுக்கே கட்டி வச்சிட்டா. ஹேமாவும் முன்னாடியே கல்யாணம் ஆகி ஒரு வாரத்திலேயே புருஷனை பறி கொடுத்திருந்த இளம் விதவை. ஆனா சொத்துலயும் அந்தஸ்துலயும் இவங்களை விட பல மடங்கு பெரியவங்க. அம்மா வந்து முதல்ல இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லும் பொழுது அவன் ஆச்சரியமா பார்த்தான். அதனோட அர்த்தம் புரிஞ்சவளா, என்னடா அம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பெண்ணை நமக்கு கட்டி வைக்க பார்க்கறாளே, ஆனா அந்த சத்யாவை ஏற்கனவே ஒருத்தன் காதலிச்சான்ற காரணத்துக்கு தானே இந்த வீட்டை விட்டு விரட்டினா. இப்போ இது மட்டும் எப்படி உன்னால முடியுதுன்னு தானே என்ன பார்க்கறாம். என்னடா நீ, ஹேமாவும் சத்யாவும் ஒன்னாகிட முடியுமா? சத்யா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஹேமா அவளை மாதிரி கீழ் ஜாதி இல்லை, காசு பணம் இல்லாத அண்ணாண்ட காட்சி இல்லை, நம்ம சொந்தக்காரங்க பொண்ணு, உன் சொந்த மாமா பொண்ணு. ரத்தி மாதிரி எவ்வளோ அழகா இருக்கா, எவ்வளோ பெரிய பணக்காரி. அவளுக்கு கல்யாணம் ஆகாத நிறைய வரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அவள் தான் கல்யாணம் ஆன ஆளா பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லப்போனா முன்னாடியே உனக்கு பொண்ணு தர விருப்பப்பட்டு அண்ணனும் அண்ணியும் கூட என்கிட்ட கேட்டாங்க. நீ தான் பிடிவாதமா அந்த நாயை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்னியே. அதுக்கப்புறம் உனக்கும் சரி அவளுக்கும் சரி வேற வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி உங்கள் 2 பேருக்குமே முதல் கல்யாணம் நிற்கலை. அவளுக்கு நீ தான் எழுதியிருக்கோ என்னமோ.
அதை யாரால அழிச்சு மாற்றி எழுத முடியும்? உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமாராம். அதனால தான் குழந்தை போல இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்க உடனே சம்மதிச்சிட்டான் அப்படின்னு மகனோட சந்தேகத்துக்கு ஏதுவா பதில் சொல்லி அவன் வாயடைச்சு வச்சா மைனாவதி. சும்மா சொல்லக்கூடாது, ஹேமா ரொம்ப நல்லவதான். குழந்தை அபிலாஷ ரொம்ப பிடிச்சு போக தன் பிள்ளையாவே பாவிச்சு தனக்குன்னு இன்னொரு குழந்தைய பெத்துக்க கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் கூட இருந்திருக்கா. ஆனா அவளையும் அபிலாஷையும் ஏத்துக்கிட்டவளால மைனாவதியையும் அவளோட தெனாவட்டான பேச்சையும் ஏத்துக்க முடியல. பேச்சு வாக்குல இறந்து போன முதல் கணவனை பத்தி கிண்டலா பேசுற அநாகரிகமான பழக்கத்தை வச்சிருந்தா மைனாவதி. ஹேமா வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுன்றதால சத்யா மாதிரி அவளுக்கு அடங்கி போகணும்னு அவசியம் இல்லைல்ல. புருஷனையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்யறதில்ல. மைனாவதிய ஒரு பொருட்டா கூட அவன் மதிக்கல. அவளை பார்த்தாலே ஒதுங்கி போக ஆரம்பிச்சா. ஆனா சத்யா, அவளை அவ்வளோ மட்டமா பேசியும் எவ்வளோ கேவலமா நடத்தியும் அவள் எவ்வளவுதான் மனஸ்தாபம் தர மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவளுக்கு தேவையான அத்தனையும் பார்த்து பார்த்து செஞ்சிடுவா. இன்னைக்கு பணக்கார மருமக தன்னை கண்டுக்கலையேன்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள எப்பவுமே தான் இருந்துச்சு. வீட்லேயே ஜிம் இருந்ததால காலையிலையும் மாலையிலையும் எக்ஸசைஸ் பண்ணுறதும் ட்ரெட்மில்ல ஓடுறதும் அப்படின்னு உடம்ப கட்டுக்கோப்பாவே வச்சிருந்தா ஹேமா. ஆனால் மைனாவதி பழங்காலத்து ஆள் இல்லையா, இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன ராம், இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா, என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்றா. குடிக்க தண்ணி கேட்டா கூட காதுல கேட்காத மாதிரி அங்கிருந்து நகர்ந்து போயிடுறா. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? என்ன கேட்டா? உங்க அண்ணன் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இப்படி அப்படின்னு நீங்க தானே நிறைய சர்டிபிகேட் கொடுத்தீங்க. இப்போ நீங்களே என்கிட்ட இப்படி கேட்டா என்னடா குத்தி காட்டுறியா? இல்லம்மா, இது வரைக்கும் நீ என்னெல்லாம் சொன்னியோ அதன்படிதான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். அபிலாஷ் உனக்கே வேணும்னு கேட்டேன். போடக்கூடாத பழியெல்லாம் போட்டு சத்யாவை அசிங்கப்படுத்தி அவகிட்ட இருந்த குழந்தைய பிரிச்சதும் இல்லாம மென்டல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அனுப்பி வச்சேன். இது எல்லாத்துக்கும் நான் உன் கூட உடன்பட்டு இல்லை. இன்னும் நான் உனக்காக என்னதான் செய்யலன்னு நினைக்கிற? இன்னொரு கல்யாணமே வேண்டான்னு சொல்லி உறுதியா இருந்த என்ன அடம் பிடிச்சி நீ தானே இவளை கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளா கொண்டு வந்த. இப்போ நீயே இப்படி சொன்ன, இதுல உன்னை குத்தி காட்ட என்ன இருக்கு? மொத்தத்துல நான் ஒரு தலையாட்டி பொம்மை தானம்மா. என்னடா நீ, நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? குழந்தைய கூட என்கிட்ட விட மாட்டாடா, எப்பவுமே அவளே வச்சுக்கிறா. ஏம்மா, அவன் உன் குழந்தை இல்லம்மா, உனக்கு வெறும் பேரன்தான். அவனை உன்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கே உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கா? அப்ப பெத்தவகிட்ட இருந்து பிரிச்சிருந்தியே, அப்ப அவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. அவளை கதற விட்டு தானே அந்த குழந்தைய கொண்டு வந்தோம். ராம், என்னடா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? நீ இன்னுமா அவளை நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா இப்படி கேட்டதும் அவனுக்கு லேசா கோபம் வர ஆரம்பிச்சது. எவ்வளவு கேவலமான கேள்வி கேட்குறம்மா. நான் சத்யா மேல உயிரே வச்சிருந்தேன். அவன் மேல வச்சிருந்த அன்பை கூட மாத்திடலாம். ஆனா அவளுக்கு பண்ணின பாவத்தை எப்படி என்னால மறக்க முடியும்? சத்யாவுக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சை நான் கேட்டிருக்கவே கூடாது. என்னையே நம்பி வந்தவளை தப்பானவன்னு பட்டம் கட்டினது மட்டும் இல்லாம மென்டல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அனுப்பி வச்சேன். அவ பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு சாதகமாக்கி நானே அவளை அந்த காலி பயலோட சம்மந்தப்படுத்தி அசிங்கப்படுத்தினேன். என் அறிவுக்கு புரிஞ்சுது பழைய காதல் விஷயம் எல்லாம் தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு சத்யா தப்பானவ இல்லைன்னு. ஆனா என் மனசுதான் முரண்டு பண்ணுச்சு. என்னோட ஈகோ தடுத்துது. ஒருவேளை நீ அவளுக்கு சாதகமா ஒரு பெண்ணா கொஞ்சம் அனுசரணையா பேசியிருந்தா கூட அவளை 2 திட்டினதோட அப்படியே விட்டு இருந்திருப்பேன். என்னை விட அதிகமா முரண்டு பிடிச்சது நீ தானே. ராம், நீயா இப்படியெல்லாம் பேசுற? அம்மா உன் நல்லதுக்கு தானடா எல்லாமே செஞ்சேன். ஏம்மா, இதுவா என்னுடைய நல்லது? இப்படி நிம்மதி இல்லாம மனசு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஏம்மா, இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்பா உன்னை நடு தெருவில் கை கழுவி விட்டு இருந்தா நீ எப்படி துடிச்சு போயிருப்ப. ஆனா என்ன மட்டும் எப்படிம்மா அப்படி ஒரு பாவம் பண்ண வச்ச? உன்ன மாதிரி அவளும் பெண் தானே. ஏம்மா என் சத்யாவை என்கிட்ட இருந்து நீ பிரிச்ச? அப்படின்னு பொறுமை தள்ளினான். ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சான். இது மாதிரியெல்லாம் ராம் பேசி மைனாவதி கேட்டதே இல்லை. அதனால அவளே மனசொடிஞ்சு போனா. அந்த கவலையே அவளை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு மேல ரொம்ப நாள் அவளை விட்டு வைக்கல. ஒரு நாள் தூங்கும் பொழுதே அவ உயிரும் பிரிஞ்சுது. ஆனா அதே நேரம் ஹரிராம் தன்னை நம்பி வந்த ஹேமாவுக்கு எந்த குறையும் வைக்கல. குழந்தைய அவ எப்படி குறையில்லாம பாத்துக்கிறாளோ அதே முழு கவனத்தோட அவனும் அவளை பாத்துக்கிட்டா. அவனால பிசினஸ்லயும் முழு ஈடுபாடு செலுத்த முடிஞ்சது. லாபமும் அதிகமாச்சு. தொழிலை விரிவுபடுத்தினான். அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பிசினஸ் மேனாவும் உருவெடுத்தான்.
ராம் சத்யா கூட ஆன தன்னோட கல்யாண ஆல்பத்தை பீரோல பூட்டி வச்சிருந்தான். ஹேமா நிறைய முறை சத்யாவோட பேச்ச அப்பப்ப பேசி பாப்பா. ஆனா ராம் எந்த பதிலும் சொல்லாம பேச்ச வேற பக்கம் மாத்திடுவான். ஒரு நாள் எப்படியோ சாவி கிடைச்சப்போ பீரோவை திறந்து ஆல்பத்தையும் எடுத்து பார்த்தா. எங்க எத்தனை முறை நான் கேட்டிருக்கேன் உங்க கல்யாண ஆல்பத்தை காட்டுங்கன்னு. இல்ல எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, எங்க இருக்குன்னு தெரியல, அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் என்கிட்ட கதை விட்டீங்க. ஆனா இவ்வளோ பத்திரமா வச்சிருக்கீங்களே. அவனை ஒத்து பார்த்துக்கிட்டே கேட்டா. என் பர்மிஷன் இல்லாம ஏன் எடுத்த ஹேமா? உங்க பர்மிஷனா? எனக்கு எதுக்குங்க? நான் உங்களோட மனைவி. என்கிட்ட காட்டாம இப்படி பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கீங்க. சரி இப்போ என்ன அதுக்கு? எவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க. உங்களுக்கும் அவளுக்கும் டிவோர்ஸே ஆயாச்சு. அவள் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும், ஐ மீன் அவளுடைய நினைவுகள் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப பொசசிவ் கேரக்டர்னு உங்களுக்கு தெரியாதா? ஏஹேமா, அபிலாஷ் உனக்கு சத்யாவை ஞாபகப்படுத்தலையா? இல்லையே, அவன் உங்கள் பிள்ளை, உங்கள் ஜீன், உங்கள் ரத்தம். அவள் வெறும் வாடகை தாய் மாதிரி தான். அப்படித்தான் நான் அவளை பார்க்குறேன். ஆச்சரியமாக இருக்குது. அவளை விழுந்து விழுந்து காதலிச்சு பிடிவாதம் பிடிச்சி கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படி என்ன அவகிட்ட நீங்கள் பெருசாக காணாததை கண்டுட்டீங்க? அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பைத்தியங்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லையே நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஹேமா, திஸ் இஸ் த லிமிட். சத்யாவை பற்றி மட்டமாக பேசுகிறத என்னால் அனுமதிக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் யார் எனக்கு அனுமதி கொடுக்க? அதான் கோர்ட்டே பிரித்து வச்சிருச்சுல. சொல்லப்போனால் ஒரு மென்டல் பற்றி பேசுகிறதுக்கு நான் தான் யோசிக்கணும். அவள் இருந்த இடத்துல தான் இன்னைக்கு நான் இருக்கேன்னு நினைக்கும் பொழுதே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது, ஜீரணிக்கவே முடியல. ஹேமாவோட பேச்சில் திமிரும் கர்வமும் போட்டி போட்டு வேலையை காட்டுச்சு. அவளை அப்பவே அடித்து கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளணுன்ற அளவுக்கு ராமுக்கு கோபம் வந்தாலும் அபிலாஷை நினச்சிக்கிட்டவன் அவனோட அத்தனை கோபங்களையும் அடக்கிக்கிட்டான். அதே வேகத்தோட அங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்காம அந்த இடத்துல இருந்து நகர்ந்தான். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது ஆல்பத்தை எரிச்சு வச்சிருந்தா ஹேமா. அதில் அவளோட முரட்டுத்தனத்தை பார்த்து ராம் வாயடைச்சு போனான். இவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்னே நினச்சான். தப்பி தவறி கூட சத்யாவோட பேரை அவன் முன்னாடி அதுக்கப்புறம் சொல்கிறதையே தவிர்க்க ஆரம்பித்தான். அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் ரொம்ப கவனமாகவே நடந்துக்கிறான் அவளுடைய விஷயத்தில். இங்கே கஸ்தூரிபாய் சேவை மையத்தில் முதியோர்கள், குழந்தைகள், பெண்கள்னு கைவிடப்பட்டிருந்த அத்தனை ஜீவன்களும் அடைக்கலமாகி இருந்த இடம்தான் கஸ்தூரிபாய் சேவை மையம். உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமியை பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே நல்ல உள்ளம் கொண்ட ஒரு சிலரால் நடத்தப்படுற இடம் அது. வெளிநாட்டில் வாழற இந்தியர்கள் கொடுக்கப்படுற தாராள கொடையினால் ஊர் ஊராக நிறைய பிரான்ச்சஸ்கள் வைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் சேவை தொண்டு நடத்தப்படுது. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த கட்டிடங்களுமா தரமான சாப்பாடு, ஆரோக்கியமான சூழ்நிலை, கைத்தொழில் கற்றுத்தரது, கல்வியோட கம்ப்யூட்டர் ட்ரைனிங்குன்னு நிறைய நல்ல விஷயங்களோட திகழ்ந்துட்டு வர மையம். கடந்த 20 நாட்களாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அந்த நிறுவனத்தோட தலைவர் லலிதா முதல் நாள் இன்னைக்கு தான் ஊர் திரும்பியிருந்தாங்க. சேவை மையத்தை ஒரு வாட்டி சுற்றி வந்துட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட பேசிட்டு தன் ரூமுக்கு வந்து உட்கார்ந்தப்ப தான் ஒரு விஷயத்தையும் உணர்ந்தாங்க. சத்யாவை எங்கே காணோம்? கண்ணிலேயே படலையே. அந்த நினப்பு வந்துச்சோ இல்லையோ, அடுத்த நிமிஷமே அவள் இருந்த இடத்துக்கு ஆள் அனுப்பப்பட்டது. தயங்கி தயங்கி அறைக்குள்ளே வந்தா. அவளை பார்த்த லலிதாம்மா அதிர்ந்து போய் எழுந்து நின்னான். சத்யா, என்னாச்சு? முகம் உடம்பெல்லாம் ஏன் இப்படி காயமாக இருக்கு? அது வந்து மேடம், கீழே விழுந்துட்டேன். அவள் கண்களை நேராக பார்க்க தைரியம் இல்லாமல் தலைகள் விழுந்து போய் சொன்னான். கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரியா இருக்கு? நல்லா யாரோ பலமாக அடித்த மாதிரிலாம் இருக்கு. ஆ இல்லையே, அப்படிலாம் இல்லைம்மா. ஒரு நிமிஷத்துக்கு கூட அவளால் அந்த பொய்யை காப்பாற்ற முடியல. 70 வயசான லலிதாம்மா அவள் பக்கத்தில் வந்து தவிப்போட கையை பிடிச்சா. சொல்லு, யாரும் அடிச்சது? அது போலீஸா? ஏன் அப்படின்னு வியப்போட கேட்டா. சத்யா பயத்தோடவும் அழுகையோடவும் தன் கஷ்டங்களை எல்லாம் சொன்னான். லலிதா அவளை பற்றி முழு விவரம் தெரிஞ்சவ தான். சேலத்தில் தன்னோட மனநல காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த சத்யாவை அங்கே போயிருந்தப்போ குணமாகாத நிலையில இருந்தவளை தீவிர சிகிச்சைக்கு பின்னாடி குணமாக்கி தன்னுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிட்டு சென்னைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தினமும் சாப்பாடு தயாரிக்கிறதுக்கான
காய்கறி, அரிசி, பருப்பு, எண்ணெய்ன்னு எல்லா கணக்கு வழக்குகளையும் பார்க்குற வேலையும் அவகிட்ட ஒப்படைச்சு ஒரு சின்ன தொகையையும் சம்பளமா தந்து அங்கேயே தங்குறதுக்கு இட வசதியும் ஏற்படுத்தி தந்தாங்க. சத்யா, ஏம்மா அவசரப்பட்ட? என் குழந்தைய பார்க்காம இப்பவே ரொம்ப நாள் நான் கஷ்டப்பட்டேம்மா. இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல. அதனால தான். உன் கஷ்டம் எனக்கு புரியுது சத்யா. பாரு, உடம்பு ஃபுல்லாக எவ்வளோ காயும்னு. தவிர மிஸ்டர் ராம் நடந்துக்கிட்ட விதம், அவர் மனசாட்சியே அவருக்கு தண்டனையை கொடுத்துருக்கோன்னு நல்லாவே புரியுது. நான் வேணா அவரை பார்த்து பேசட்டுமா? இல்லைம்மா, வேண்டாம். இதே ஊரில் தான் என்ன பெற்றவங்களும் இருக்காங்களே தவிர்த்து அவங்கள பார்க்கணுன்னு கூட எனக்கு தோணலை. அதே மாதிரி தான் என் பிள்ளையோட அப்பாவையும். என் உயிர், என் மூச்சு எல்லாமே என் அபிலாஷ் மட்டும்தான். ஆனால் அவன் என்னை பார்க்கும்பொழுது அவனுக்கு என்னை யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதா. அவளை அணைச்சி கட்டி பிடிச்சி தேத்திக்கிட்டு இருந்தா லலிதாம்மா. அன்னைக்கு அபிலாஷோட பிறந்த நாள். விடியற் காலையிலேருந்தே பங்களாவில் தோரணம் கட்டுறதும் சமையல் செய்கிறதுமா ஒரே வேலைகள் பரபரப்பாக இருந்துச்சு. காம்பவுண்ட் சுவரை ஒட்டி சேலை தலைப்பில் உடம்பை போத்திக்கிட்டே மெல்ல எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா சத்யா. எப்படியாவது அபிலாஷை பார்க்க மாட்டோமான்ற ஏக்கம்தான் தெரிஞ்சுது. எதுக்காகவோ காரை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்த ராம் அந்த அரை இருட்டில் ஒரு உருவம் தயங்கி தயங்கி நிற்கிறத சந்தேகத்தோட பார்த்தான். ஏய், யார் அது? திரும்பி பாருங்க. காரை வேகமாக அவன் பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி கார் வெளிச்சத்தில் பார்த்தவனுக்கு திடுக்கிட்டு போயிட்டான். சத்யா, நீயா? அவசரமாக இறங்கினான். என்ன சத்யா? ஒன்றுமில்ல அப்படின்னு அங்கிருந்து வேகமாக நடந்தா. ஒரு நிமிஷம் சத்யா, அபிலாஷை பார்க்கணுமா? கண்களில் கண்ணீரோட அவனை பார்த்தா. ஆமான்னு தலையாட்டினான். எவ்வளோ சட்டங்கள் பிரித்தாலும் அவன் உன் பிள்ளை சத்யா. அவனை நம்ம வழக்கமாக போகிற அம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா? அவன் கேட்டதும் கை கூப்பி அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போனவளை நெஞ்சம் பதைக்க பார்த்துக்கிட்டு இருந்தா ஹரி. அங்கே அம்மன் கோயிலில் பாலாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஹரியும் ஹேமாவும் அபிலாஷும் பிரகாரத்தில் நின்றுகிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி ஒரு தூண் மறைவில் நின்னபடியே தன் மகனை பார்த்துக்கிட்டு இருந்தா சத்யா. இந்த கோயிலுக்கு எதுக்குங்க கூட்டிட்டு வந்தீங்க? நம்ம வழக்கமாக வேற கோயிலுக்கு தானே போவோம். இந்த கோயில் வேற ரொம்ப சின்னதா பழசா இருக்கு. ஹேமா என்னென்னவோ சொல்ல அவளை திரும்பி பார்த்து முறைச்சான். கோயிலில் கூட இப்படி பாரபட்சம் பார்க்க ஆரம்பிச்சிடாத. கோயில் பழசா இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லா சாமியும் ஒன்று தான். இப்படி ராமும் ஹேமாவும் பக்கத்தில் நின்று என்னமோ பேசிக்கிட்டு இருக்க அதை பார்க்கும் பொழுதே சத்யாவுக்கு நெஞ்சு அடைச்சிது. மனுஷங்கள மாதிரி நீயும் என்னை கைவிட்டுட்டியா தாயே? எவ்வளோ மோசமான சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. எவ்வளோ சோதனைகள் கொடுத்துட்ட. அதோ என் செல்ல குழந்தை கருவான நாள்ல இருந்து என் பிள்ளைய இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு எவ்வளவோ கனவு கண்டேனே. மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு என் குழந்தை கூட பேசக்கூட எனக்கு பாக்கியம் இல்லை. ஆசையாக நான் வச்ச பேரை சொல்லி கூப்பிடக்கூட இன்னைக்கு எனக்கு உரிமை இல்லை. அவனை தூரத்துல இருந்து திருட்டுத்தனமாக பார்க்குற அளவுக்கு தான் என் நிலைமை இருக்கு. அப்படி என்ன பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் நான்? என் அபி கூட எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான். அப்படியே அவன் அப்பா உரிச்சு வச்சு பிறந்திருக்கான். அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கே. ஆனால் இன்னைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியலையே. ஏம்மா எனக்கு இவ்வளோ சோதனை? ஏன் என்னை இப்படி சோதிக்கிற தாயேன்னு மனசுக்குள்ளேயே அழ ஆரம்பிச்சா. அம்மா, சாமியை ஏன் பாலில் குளிப்பாட்டுறாங்க? எறும்பு கடிச்சிடாது? அபிலாஷ் ஹேமா மேலே சாஞ்சிக்கிட்டே கேட்டது சத்யாவோட காதில் விழுந்தது. சத்யாவால் அதை தாங்கிக்கவே முடியல. அபி, நான் தாண்டா உன் அம்மா. உன்னை பெத்தவன் நான் இங்கே இருக்கேன். என்ன ஒரு முறை அதே மாதிரி அம்மானு கூப்பிட மாட்டியாடா அப்படின்னு யாருக்கும் தெரியாம அழவே ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு மேலே அங்கே நிற்க திராணி இல்லாமல் வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பி போனான். ஹரிக்கு இவ போகிறத பார்த்ததும் என்னமோ போல இருந்துச்சு. அன்னைக்கு வழக்கமாக காய்கறி வாங்குற அதே மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருந்தா. வேனில் ஏற போனவளை சத்யான்ற குரல் கூப்பிட திரும்பி பார்த்தவ அதிர்ந்து போனா. ராம் தான் நின்றுகிட்டு இருந்தான். உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த சத்யா, பாசம் பொங்க சொன்னான். நான் இங்கே வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றின எல்லா விவரமும் எனக்கு தெரியும். நமக்கு வேண்டப்பட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது என்ன பெரிய விஷயமா? ஆனால் இப்படி ரோட்டில் சந்திக்கிறது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, ஏன் நான் தங்கி இருக்க அந்த சேவை மையத்துக்கு கூட நல்லதா படலை. அதனால் தயவு செய்து என்னை இந்த மாதிரி எல்லாம் சந்திக்க வராதீங்க. அவன்கிட்ட தீர்க்கமாக சொல்லிட்டு வேனில் ஏறி உக்காந்தா. சத்யா ப்ளீஸ், நான் உன்கிட்ட நிறைய பேசணுமா? அதனால் இனிமே என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தயவு செய்து நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னை இந்த மாதிரி எல்லாம்
பார்க்க வராதீங்க, நீங்க வண்டி எடுங்க சோமண்ணா அப்படின்னா. சத்யா சத்யான்னு அவன் கத்த கத்த வண்டியும் வேகமாக கிளம்பி போயிடுச்சு. ஆனால் சத்யாவோட மனசு தான் அவனையே சுற்றி சுற்றி வந்தது. எதுக்கு ராம், காலம் கடந்த பின்னாடி என்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? உங்களை பார்த்து பேச பேச எனக்கு என் குழந்தைய என்கிட்ட சொந்தமாக்கிக்கணுன்ற ஆசை தான் அதிகமாகுது. இது தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும். தயவு செய்து என்னை விட்டுடுங்களேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. ஆனால் அவளை விட அவன்தான் ரொம்ப தவிச்சு போனான். எப்பவும் அவளை பற்றின எண்ணங்களே ஓட ஆரம்பிச்சுது. ஏதேதோ காரணங்களால் அவளை ஒதுக்கி வச்சிட்டேன். ஆனால் என் மனசு சத்யாவை தானே முழுசாக நேசிச்சுது. ஏன் இப்போ வரைக்கும் நேசிச்சுட்டு இருக்கிறது தானே உண்மை. என் உயிருக்கு உயிரானவ இப்படி அனாதையா சேவை மையத்தில் இருக்கிறது நல்லாவா இருக்கு? அவளுக்கு நான் என்னதான் செய்ய போகிறேன்? கண்டிப்பாக அவளுக்கு நான் செஞ்ச துரோகங்களுக்கு எல்லாம் பிராயச்சித்தம் தேடியே ஆகணும். நினச்சவன் அடுத்த 2வது நாளே அந்த சேவை மையத்து வாசலில் போய் நின்னான். வாட்ச்மேன் மூலம் தகவல் போக சத்யா பதபதைப்போட வந்து நின்னான். வா சத்யா. அட என்னங்க இது, இங்கேயும் வந்துட்டீங்களா? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே தெளிவாக சொல்லி அனுப்பினேனே. அதெல்லாம் முடியாது, நான் உன்கிட்ட பேசியே ஆகணும் சத்யா. நீ என்கிட்ட பேசுகிற வர நான் இப்படி தான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளையை போல் அடம் பிடிச்சான். சத்யாவுக்கு இதை பார்க்க ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சங்கடமாக இருந்துச்சு. அவன் கூட வாழ்ந்த காலத்தில் காதலும் அன்புமா கலந்துருந்தப்போ ராம் கிட்ட பார்த்த அதே பிடிவாதத்தை இப்போ மறுபடியும் பார்க்குறா. இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு எல்லாத்தையும் இழந்து ஒரு பிடிமானமும் இல்லாமல் தவிச்சவளை கூட்டிட்டு வந்து தங்க ஒரு கூரையை தந்தவ தான் லலிதாமா. இவன் இப்படி வந்து வாசல்லையும் மார்க்கெட்லேயும் சந்திச்சு பேசுறத அவங்க பார்த்தா கூட தன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அவளுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்துச்சு. ஆனாலும் மனசை ஒரு நிலையாக்கி திடமாக அவன்கிட்ட கேட்டா. சரி சொல்லுங்க, என்ன பேசணும் உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா சத்யா? இதை கேட்கும் பொழுது அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. சொல்லு சத்யா, எந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு கேளுங்க ராம். மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவகிட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாமா? சாரி சத்யா, நான் அப்படி கேட்கல. இது எல்லாம் நடந்ததுக்கு காரணமே நான் தான். நம்பி வந்த உன்னை ப்ளீஸ் ஒரு நிமிஷம் தயவு செய்து பழைய விஷயங்களை பேசுகிறதா இருந்தா நீங்கள் எதை பற்றியும் பேச தேவையில்லை. ஆனால் அதுதானே என்னை இப்போ உறுத்திக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, மறக்க முயற்சி பண்ணுங்க, சீக்கிரம் மறந்துடலாம். முடியல சத்யா, சொல்லப்போனால் இப்போ தான் எனக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் இப்படி பேசுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே நல்லதில்லை. ஆனால் பேசியே ஆகணும் சத்யா. மனசுக்குள்ளே பொங்கிட்டு இருக்க அவ்வளோ விஷயங்களும் வெளியில் வந்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். என் சந்தோஷம் எல்லாம் உன் கூடயே போயிடுச்சுன்னு சொன்னால் நீ நம்புவியா? ஆனால் அதுதான் உண்மை. உனக்கு நான் செஞ்சது மிகப்பெரிய துரோகம். எடுப்பார் கைப்பிள்ளையாகி உன்னை கைவிட்டது தான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆனால் நான் எடுத்த எந்த முடிவுமே சுயமாக எடுக்கவே இல்லை சத்யா. எல்லாமே எங்கள் அம்மாவோட வற்புறுத்தல்னால தான் செஞ்சேன். கடைசி காலத்தில் எங்கள் அம்மா நிம்மதியாக கூட சாகலை தெரியுமா? ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? எனக்கு இதெல்லாம் கேட்க கேட்க தலையே வலிக்குது. தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்களேன். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் இங்கே எல்லாம் நின்று பேசுறது நல்லா இல்லை. நான் ஏதோ இந்த மரத்தடியில் ஒண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த 100கணக்கான பறவைகளில் நானும் ஒருத்தியாக அண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து அதுக்கு கூட இப்படி வேட்டு வச்சிடாதீங்க. அவள் கையெடுத்து கெஞ்சினான். ராம் ஒரு நிமிஷம் அவளையே பார்த்தவன் அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் 10 நாள் ஆயிடுச்சு. ராம் அவளை பார்க்க வரவே இல்லை. சத்யாவுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் ஆனால் மனசு மட்டும் ஏனோ அவன் வரணும் வரணும்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த 10 நாட்களுமே ஹேமாவுக்கும் ஹரிக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கிறதும் அதுக்கு தான் தான் காரணன்றது சத்யாவுக்கு தெரிய வாய்ப்பில்லைதான். ஒரு நாள் தூக்கத்தில் ஹரி, சத்யா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் சத்யா, என்னை மன்னிச்சிடுன்னு தூக்கத்தில் உளற அந்த நிமிஷமே எழுப்பி ஹேமா அவன்கிட்ட பயங்கரமாக சண்டை பிடிச்சா. அது எப்படி உங்களுக்கு இவ்வளோ காலம் இல்லாமல் பழைய மனைவியோட நினைப்பு வர ஆரம்பிச்சுது? அப்போ எனக்கு தெரியாமல் புதுசாக அவளை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கீங்களா? புது உறவை தொடர ஆரம்பிச்சிருக்கீங்களோ? அப்படிதானே அப்படின்னு சந்தேகப்பட்டா. அதுக்கப்புறம் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சா, சந்தேகப்பட ஆரம்பிச்சா. பிரச்சனையே வலுக்க ஆரம்பிச்சுது. சேவை மையத்தில் சத்யா காய்கறி எல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு உதவியாளர் பெண் வந்து, சத்யா மேடம் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்ல அவன் அங்கேருந்து நேராக லலிதாம்மா ரூமுக்கு போய், என்னம்மா கூப்பிட்டீங்களான்னு கேட்டா. வாமா சத்யா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆ முடிச்சிட்டேம்மா.
அங்கே ரூம்ல உனக்காக அபிலாஷோட அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு, நீ போய் பேசு அப்படின்னு சொல்ல அவ அதிர்ந்து போய் அவளை பார்க்க, போமா, நானும் அவர்கிட்ட பேசினேன். அவரும் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. உண்மையிலேயே தன் தவறுகளுக்காக வருந்தினாரு. நீ வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டங்களையும் அவமானங்களையும் பார்த்தவ. அதுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ற மாதிரி கடவுள் உனக்கு ஏதோ நல்லது செய்ய போறாருன்னு தான் எனக்கு தோணுது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாத, நீ போய் பேசு, எல்லாம் நல்லதே நடக்கும்னு மனசுல நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல தயங்கி தயங்கி சத்யா உள்ள வந்தான். அவளை பார்த்ததும், வா சத்யா, வந்து உட்காரேன் அப்படின்னு சந்தோஷத்துல சொன்னான். அவளும் வந்து அமைதியா உட்காந்தா. என்னடா சொல்ல சொல்ல பேச்சு கேட்காம திரும்ப திரும்ப வரானேன்னு பாக்குறியா? இனிமே வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல அவ சந்தேகமா பார்த்தா. நீ இங்க இருந்தா தானே நான் உன்னை பார்க்க வர்றதுக்கு? நான் தான் உன்னை கையோடு கூட்டிட்டு போக வந்திருக்கேனே. அவளுக்கு இன்னமும் அவன் சொல்றது புரியல. ஆச்சரியமா இருக்கா சத்யா? எனக்கும் ஹேமாவுக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. சொன்னவன் நடந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமா சொன்னான். உன் பேரை சொன்னாலே பேய் மாதிரி கத்துறா. அது எப்படி உன்னை மறக்க முடியும் சத்யா? உன்னை உருகி உருகி காதலிச்சு ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். ஏதோ என் முட்டாள்தனத்தால உன்னை பிரிய வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்காக உன் மேல இருக்க பாசத்தை எல்லாம் விட்டு உன்னை முழுசா மறந்துட முடியுமா? நிச்சயமா உன்னை இப்ப பார்த்ததாலெல்லாம் நான் இப்படி பேசுறதா நினைச்சிடாத. உன்னை பிரிஞ்ச நாள்ல இருந்து உன்னையே நினைச்சு நினைச்சுதான் உருகிட்டு இருந்தேன். திரும்ப உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ மட்டும் என்ன, அபிக்காகத்தானே இவ்வளோ கஷ்டங்களையும் பட்ட? அவன் உன்னுடைய குழந்தை. இப்போ உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன். ஹேமாவை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன். நம்ம 2 பேரும் பழைய மாதிரி சேர்ந்து வாழலாம் சத்யா. என்னது, டைவோர்ஸா? டைவர்ஸ் பண்ணி நாம சேர்ந்து வாழலாம். அவ பதில் எதுவும் சொல்லல. என்ன, நான் சொல்றேன், நீ அமைதியா இருக்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு சத்யா. நான் தப்பானவன்னு தானே என்னை அன்னைக்கு ஒதுக்கி வச்சிங்க. இப்போ மட்டும் நான் தப்பானவ இல்லையா? தயவு செய்து என்னை மன்னிச்சிடு சத்யா. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னை சந்தேகப்பட்டு நான் அப்படியெல்லாம் செய்யலை. என்கிட்ட மறைச்சிட்டியேன்ற கோவத்துல தான் நான் அப்படியெல்லாம் உன்கிட்ட நடந்துக்கிட்டேன் சத்யா. அம்மாவோட அடத்தினால்தான் நானும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது ஒன்று போதும் எனக்கு. என்ன சொல்கிற? நான் தப்பானவ இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலையே. நாம் புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் சத்யா. அப்போவும் இப்படி தான் அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க. இப்போவும் அதே மாதிரி அவசரப்படுறீங்களே. அவசரம்லாம் படல சத்யா. சட்டை பிரிச்சாலும் நீயும் நானும் புருஷன் பொட்டாட்டி தானே. நம்ம இழந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை திருப்பி தரணும்னு நான் ஆசைப்படுறேன். பதில் சொல்லு சத்யா. எனக்கு ஒரு 3 நாள் டைம் வேணுங்க. தர முடியுமா? 3 நாளா? ஆமாம், நான் யோசிக்கணும். என்ன யோசிக்க போற? இல்லை, எதுவாக இருந்தாலும் இந்த முறை நான் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். அப்படியா? சரி, அப்படியே செய். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் என்னை வந்து பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிச்சவ சரின்னு தலையாட்டினா. அடுத்த நாள் பெட்டியும் கையுமா லலிதா முன்னாடி வந்து நின்னா சத்யா. உன் முடிவில் மாற்றமே இல்லையா சத்யா? இல்லைம்மா, இந்த முடிவு தான் சரின்னு எனக்கு படுது. இல்லைனா இன்னொரு சத்யா உருவாகிற நிலைமை உண்டாயிடும். என்னம்மா சொல்கிற? நான் யாரையும் குத்தமும் குறையும் சொல்லலை. ராமோட பார்வையில் அவர் செய்கிறது மனசாட்சிப்படி நியாயமாக தெரியலாம். தப்பே செய்யாதனா இவ்வளோ மோசமான தண்டனை அனுபவிச்சது அவருக்கு உறுத்தலாகவே இருக்கும். அதே சமயம் ஹேமா பக்கமும் நியாயம் இருக்கே. எந்த ஒரு பெண் தான் தன் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுப்பா? என்னவே ஆனாலும் இப்போ ராமும் ஹேமாவும் கணவன் மனைவி. ராம் மேல முழு உரிமை ஹேமாவுக்கு தானே இருக்கு. அவளோட அன்புல எந்த ஒரு பொய்யும் இல்லை. அவ இடத்துல யார் இருந்தாலும் இன்னொருத்தி பெத்த குழந்தைய இவ்வளோ அன்பும் பாசமும் காட்டி இப்படி பாராட்டி சீராட்டி எல்லாம் வளர்க்க முடியாது. ஆனா அவ என் புள்ள மேல உயிரே வச்சிருக்கா. அவளுக்கு துரோகம் பண்றது தப்பு இல்லையா? நீ சொல்றது சரிதான். ஆனா நீ பெத்த பிள்ளைய திருட்டுத்தனமா பார்க்க வேண்டிய அவசியம் இனிமே உனக்கு ஏற்படாதே. எதுக்காக கோர்ட்டு படி ஏறி போராடின நீ? அது இன்னைக்கு உனக்கு தானாவே நடக்கும் பொழுது நீ எதுக்கு அதை வேண்டான்ற? இது எல்லாமே உன் பிள்ளைக்காக தானே செஞ்ச. அன்னைக்கு பறிச்சுட்டு போன உன் புருஷனே திரும்ப கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. நீ ஏன் அதை வேண்டான்ற? எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. பெத்த பிள்ளைய யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களாமா? என் உயிர் உலகம் எல்லாமே அபிலாஷ் தானே. நான் மனநிலை பாதிக்கப்பட்டு கிடந்தப்ப கூட என் நினைப்புல இருந்த ஒரே நினைப்பு என் புள்ள மட்டும்தான். அப்படிப்பட்ட குழந்தைய விட்டு தருவேனா? ஆனா அவகிட்ட இருந்து நான் வாங்கினேன்னா
கண்டிப்பா ஹேமா இன்னொரு சத்யாவா மாறிடுவா. ஹேமா அபிலாஷ் மேல உயிரே வச்சிருக்கா. என் பாசத்துல எந்த வகையிலயும் குறைவில்லாதது அவ பாசம். அவனுக்காகவே இன்னொரு குழந்தைய கூட பெத்துக்காம அவனே தன் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவதான் இன்னைக்கு என் பிள்ளைக்கு உண்மையான தாயா இருக்கா. அப்படிப்பட்டவளை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அப்படியே நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவகிட்ட இருந்து நான் குழந்தைய வாங்கினேன்னா அவ என்னை விட மோசமான நிலைமைக்கு போயிடுவா. அது மட்டும் இல்லாம திடீர்னு புதுசா ஒரு அம்மா வந்து அபி நான் தாண்டா உன்னை பெத்தவன்னு சொன்னா குழந்தை மனசு கூட குழம்ப ஆரம்பிச்சிரும். இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழணுமா சொல்லுங்க? எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. என் குழந்தைய ஹேமா நல்லபடியா வளர்ப்பா, சந்தோஷமா பார்த்துக்குவா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. சத்யா, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் விடிஞ்சா போயிடும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை முடியாம இப்படி பூதாகாரமா வளருதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இங்கே அந்த காரணமே நான் தான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. நான் இங்க இருந்தா அவர் திரும்ப திரும்ப என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. மனசு அலைப்பாய ஆரம்பிச்சிடும். குற்ற உணர்வு தான் வதைக்கும். நான் சுத்தமானவன் அவர் நினைச்சாருல, அதுவே போதும். நான் மறுபடியும் சேலத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறேம்மா. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன ஒரு வித்தியாசம், 5 வருஷத்துக்கு முன்னாடி பைத்தியமா போனேன், இப்போ வேலைக்காக போறேன். உண்மையா சொல்ற சத்யா, உன்னை அங்க அனுப்ப எனக்கு மனசே இல்லை. ஆனா உன் பிடிவாதம் தான் என்னை இப்ப அமைதியா நிக்க வச்சிருக்கு. எனக்கும் உங்களை விட்டு போக மனசு இல்லதாமா. ஆனா இங்கே இருந்தா ஒரு அழகான கூட்ட கலைக்கிற மாதிரி ஆயிடும். எல்லாம் சரி, ராம் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாமா? நீங்க அவர்கிட்ட எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். நான் இந்த லெட்டர்ல எல்லாமே விளக்கமா எழுதியிருக்கேன். இதை படிச்சா அவர் கண்டிப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவார். அவர் புத்திசாலி தான். ஆனா வருத்தப்பட்டாலும் இதுல இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது அவரால் எல்லாத்தையும் ஜீர்ணிச்சுக்க முடியும். எந்த காரணத்தை கொண்டும் அவர் எப்படி உங்ககிட்ட கெஞ்சி கேட்டாலும் நான் இருக்கிற இடத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லாம பார்த்துக்கோங்க. இதை ஒன்று மட்டும் நீங்க எனக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை அவங்க கிட்ட நீட்டினான். ரொம்ப கவலையோட லலிதாமா அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவ சேலத்துக்கு இங்கிருந்து போக ஒரு கார் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. கார்ல ஏறி உட்கார்ந்த சத்யா அதுக்கு மேலேயும் தன் அழுகைய கட்டுப்படுத்த முடியாம சேலை தலைப்பால பாயை பொத்திக்கிட்டு அழ ஆரம்பிச்சா. கார் அங்கிருந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. 3 நாள் கழிச்சு ஆவலோட வந்த ராமால சத்யாவை பார்க்க முடியல. பதிலா லலிதாமாக்கு கொடுத்த லெட்டர் தான் கைக்கு வந்தது. வாங்கி கொண்டு போய் ஒரு ஓரமா உட்காந்து அதை படிக்க ஆரம்பிச்சான். படிக்க படிக்க அவன் இதயமே வெடிச்சு செதிரின் போல இருந்துச்சு. ஏன் சத்யா, ஏன் இப்படி அவசரப்பட்டுட்ட? மேலும் மேலும் என்ன தண்டிக்கணும்னு நினைக்கிறியா? இனி உங்க பார்வையிலே படமாட்டேன்னு எழுதியிருக்கியே. ஹேமாவுக்காக நீ எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்க முடிவு எடுத்திருக்க. ஆனா அவ கூட சேர்ந்து வாழறதான் நான் உனக்கு சேர கைமாறுன்னு நீ நினைக்கிறியா? வாழறேன், ஆனா ரெட்டை வாழ்க்கை தான் வாழணும். உன்னை மனசுல முழுக்க நிரப்பி வச்சுக்கிட்டு அவ கூட போலியாத்தான் ஒரு வாழ்க்கையை வாழ போறேன். நான் உன் மேல வச்சிருக்க பிரியத்தை உணர்ந்தா நீ இப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பியா? என் மனசை இப்படி உடைச்சிட்டு போயிட்டியே. எனக்கு நீ வேணும், உன்னோட அன்பு எனக்கு வேணும்னு எவ்வளோ ஆசையா ஓடி வந்தேன். நீ சொன்னதும் நான் உன்னை மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? சத்தியமா என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன், நான் மறுபடியும் உன்னை சந்திப்பேன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நம்ம கண்டிப்பா சந்திப்போம். அப்போ நீ அன்பை புரிஞ்சுக்குவ. அப்போ உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழியுமே, அதுதான் நீ எனக்கு தர சன்மானம். அந்த புரிதலுக்காக, நேசத்துக்காக நான் காலம் பூரா உனக்காக காத்திருப்பேன் சத்யா. கடிதத்தை முழுசா படிச்சு முடிச்சவன் அதை மடிச்சு தன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கண்களை தொடச்சிக்கிட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்பி கார்ல ஏறி போனான். ஜன்னல் வழியா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்த லலிதாமாவோட மனசு கூட சோகத்துல விம்ம ஆரம்பிச்சுது. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டீங்களா? ஒரு உறவுன்றது கண்ணாடி போலத்தான். ஒரு முறை உடைஞ்சிட்டா திரும்ப அதை ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறது நடக்காத விஷயம். எப்போ ஒரு உறவுல, அதுவும் கணவன் மனைவி உறவுல சந்தேகம்னு ஒன்று வந்து அங்கே ஒரு பிளவு ஏற்பட்டுச்சோ திரும்ப அதை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சத்யா எடுத்த முடிவு தான் சரியான முடிவுன்னு தோணுது. இந்த கதையை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேற ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.